ஏசாயா 58:11 நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல நீ இருப்பாய் என்பதாய். ஒரு சமயம் நான் அமெரிக்கா தேசம் போயிருந்த போது, கலிபோர்னியா மாகாணம், அது ஒரு பெரிய மாநிலம். அதில் நாங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தோட்டங்கள், பழ தோட்டங்கள் இருக்கும். விதவிதமான பழங்கள், பீச்சஸ், பேரிக்காய், அப்புறம் இந்த ஆப்பிள், இது மாதிரி நிறைய விதவிதமான பழங்கள், பெரிய தோட்டங்கள் இருக்கும். செழிப்பா பச்சை பசேன்னு அவ்வளோ அழகா இருக்கும். இதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ செழிப்பா, இவ்வளோ அழகா காய்ச்சி அந்த பழங்கள்லாம் தொங்குறத பார்த்தா மகிழ்ச்சி. அதெல்லாம் ஓடி போய் நின்று போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். பார்க்க அழகா இருந்தது. ஒரு வருஷம் போயிருக்கும்போது பார்த்தா எல்லா தோட்டமும் காய்ந்து கிடக்குது. நாங்கள் பிரயாணப்பட்டு போனா ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தோட்டங்கள் கருகி, செடியெல்லாம் போய், மரமெல்லாம் போய், பட்டு போய் பாலைவனமால இருக்கிறது. என்னாச்சு இந்த செழிப்பு, என்னாச்சு அப்படின்னு சொன்னா, மழை இல்லை, தண்ணீர் இல்லை, அதனால பாதிக்கப்பட்டு விட்டாரு. அப்ப தண்ணீர் இருக்கும்போது அந்த செழிப்பு, அதனுடைய பலன், அது பெரிய ஆசீர்வாதம். தண்ணீர் இல்லைன்னு சொன்னா எப்படி வறட்சி, அது வறண்டு காய்ந்து போகிறது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல், நீர் பாய்ச்சிய தோட்டம் எவ்வளவு செழிப்பா இருக்குல்ல, அப்படி நீ இருப்ப. நீ வறட்சியில கஷ்டப்படுகிற ஆளா இருக்க மாட்ட, செழிப்பா இருப்ப. அது ஆண்டோடைய வாக்குத்தத்தம். எங்க இருக்கிறோம், ஒரே பண கஷ்டம், கடன் பிரச்சனை, நெருக்கத்துல தான் இருக்கிறோம் அப்படி சொல்றீங்களா? யோசிங்க. ஆண்டவர் விரும்புகிறார் நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல செழிப்பா இருக்கணும். வற்றாத நீரூற்றை போல எப்பவுமே நீங்க சந்தோஷமா, மகிழ்ச்சியா, அந்த ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா யோசிக்கணும் இல்ல. அப்ப ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை இப்படி ஆசீர்வதிக்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் இல்லை, வறுமை, கஷ்டம், பண கஷ்டம், இதுல இருக்கிறீங்கன்னா நம்ம கிட்ட தானே தப்பு இருக்கணும். அப்ப நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்குது, விசுவாசிக்க வேண்டிய காரியம் இருக்குது, அர்ப்பணிக்க வேண்டிய காரியம் இருக்குது. நீங்க அர்ப்பணித்து நீங்க ஜெபித்து பாருங்க, உங்க வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்பாய் மாறிவிடும். அதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, மகளே, இப்போ நீ பட்டு போன மரத்தை போல இருக்கலாம், வாடி போன செடியை போல இருக்கலாம். இப்பொழுது நீ எல்லாவற்றையும் இழந்து, அதாவது பட்டு போன தோட்டமாக இருக்கலாம். நான் உன்னை செழிப்பான தோட்டமா மாற்றுவேன். ஆசீர்வாதம்